மிக சிறப்பான வரவேற்பு. எங்கு பார்த்தாலும் பேனரு, நம்மளுடைய ஒவ்வொரு இடத்துலயும் இருந்தது. இது இந்த ஆனந்தக்காக அல்ல, இது முழுக்க முழுக்க நாம் எல்லோரும் தலைவன் தளபதிக்கு கீழே ஒன்றாக ஒரு குடும்பமாக, தளபதியுடைய குடும்பமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல்ல கொடியேற்றின, அதற்கு அடுத்தபடியாக தளபதி நிலையெல்லாம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று ஒரு பயனாளிக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வீட்டை திறந்து வச்சுட்டு அந்த இங்க அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். சுமார் இன்று ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணதுல நானோ மற்றவர்களோ ₹1 பணம் கொடுக்கவில்லை. இங்க இருக்கிற மாவட்ட தலைவர்கள், ஒன்றியம், நகரம், அவருடன் இருக்கும் நண்பர்கள் தான் இதை செய்தார்கள் என்பதை இது தளபதி மேல் மீது வைத்திருக்கிற பாசம், அன்பின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஊக்கத்தொகையாக பணம் வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி, நம்மளுடைய சொந்த பணத்தில் பணம் வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி எல்லா மாவட்டங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இத்திட்டம் எதுவாக இருந்தாலும் துவங்கி வச்சோம் ஒரு நாள் 2 நாள் எல்லாம் இருக்காதுங்க. எப்பயுமே ஒரு திட்டத்தை தளபதியுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், தோழர்கள் தொட்டார்கள் என்று சொன்னால் அது கடைசி காலம் வரைக்கும் செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். வர்ற இடத்துல நீங்க பொதுமக்கள்லாம் மிக சிறப்பான ஒரு சந்தோஷத்தோட நம்மளை வரவேற்றார்கள். அவர்களுக்கு அந்த சந்தோஷம் ஏன் எதற்கு என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கு 26 தளபதியை அமர வைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். மக்களோட மக்களாக நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இதை பல வருடங்களாக நம்மளுடைய ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி இயக்கமாக இருக்கும் போதும் சரி, இயக்கமாக மற்றும் கட்சியாக இப்போ ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கின ஒரே கட்சி தமிழக. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செஞ்ச ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல்வேறு கட்சியிலிருந்து நம்மளுடைய கட்சிக்கு வராங்க. அந்த நண்பர்களை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும், அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களோடு நாமளும் நம்மளோடு அவர்களும் செயல்பட வேண்டும். ஆனால் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் யார் அன்று முதல் இன்று வரை கொடி கட்டிக்கிட்டு சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டின தொண்டனுக்குத்தான் பதவி வழங்கப்படும். நம்மளுடைய கட்சியில மட்டும்தாங்க தலைவர் அவர்கள் சொல்வது, யார் உழைத்திருக்கிறார்களோ அவர்களை எங்க இருக்கிறார்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்துதான் பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யார் உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவி, உழைக்காதவர்கள் யாருக்கும் கட்சியில் பதவி கொடுக்கப்பட மாட்டார் என்பதை தெரிவித்துக். அதனால நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட பெரிய காரில் வந்தாலும் சரி, எதுல வந்தாலும் சரி, நீங்கள் தான் முதலில் தலைவர் தளபதி
கட்சி தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலுமே நன்றாக செயல்பட்டு ஒரு கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும். சும்மா நம்ம வாயால பேசிட்டு அப்படியே நம்ம போக கூடாதுங்க. நம்ம நலத்திட்ட உதவி கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். அதே போல போன 2-3 நாளுக்கு 5 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேநீர் நம்ம கடையை தொழிலுக்கு அந்த கடையை நம்ம ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறோம். இத மாதிரி எல்லாமே நம்மளுடைய தொண்டர்கள், மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம், கிளை எல்லோரும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் எதுவுமே இல்லைங்க. அதனால நீங்க எல்லாரும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல்பாடுகள் அந்த 26 நம்மளுடைய தளபதியை அந்த இடத்தில் நாம் அமர வைக்க வேண்டும். அதற்கு கடினமாக நாம் உழைக்க வேண்டும். அது எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ளார எந்த ஒரு சின்ன மனசுல ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் நீங்கள் தளபதியுடைய படத்தை மட்டும் பார்க்க வேண்டும். தளபதியுடைய படம் எல்லாருடைய கையிலையும் பாக்கெட்ல அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. அத மனசுல வச்சுங்க. நான் தெரியுவேன், நீ தெரியுவேன், அது இது எதுவும் கிடையாது. பொதுச் செயலாளர் அவரு இவர் எதுவும் இல்ல. எல்லாம் தளபதிக்கு கீழே ஒரு தொண்டை, ஒரு ரசிகர், எல்லாம் நம்ம ஒரு தோழரா நம்ம இருக்கணும். ஏன் இதெல்லாம் சொன்னோம் பாத்தீங்கன்னா எல்லாரும் புதுசா வருவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது யாரு பேச்சு எதையே கேட்காதீங்க. உங்களுக்கு வேண்டியது தளபதி தலைவனை மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். எனக்கோசம் அவருக்கோசம் இவருக்கோசம்ன்றதெல்லாம் இல்லைங்க. எல்லாமே தளபதி தான். அதனால நீங்க அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் உழைக்க வேண்டும். உண்மையாக நீங்க தளபதிக்கு இருக்கிறீங்க. இது ஒரு குடும்பம். இந்த மாதிரியான ஒரு குடும்பம் வேற யாருக்கும் எங்கேயும் கிடைக்காதுங்க. நம்மளுடைய குடும்பம் என்பது தளபதியுடைய குடும்பம். அதனால நமக்கு வேற எதை பத்தியும் நீங்க யோசிக்க வேணாம்.